மிக விரைவில் சேலத்துலேயும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆஃபர் அறிவித்து பண்ணிகிட்டு இருப்போம். கூட்ட நெருக்கடி ரொம்ப அதிகமாகிடுச்சு. மதுரையில் கூட 30,000 பேர் ஒரே நாள் ரொம்ப திக்குமுகடி போயிட்டோம். அதெல்லாம் சரி பண்ணி இங்கேயும் ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மக்கள் ஒரு கைமாற ஒரு ஆஃபரை அன்பண்ண விரைவில் அறிவிப்பார். இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் தோண்டு போகாதீங்க. ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை சரி செய்திருக்க உங்கள் கையில் ஆயுசும் காலங்களும் நிறையா இருக்குது. 60, 70, 80 வயசில் நம்ம தோற்று போனால் கூட கொஞ்சம் வருத்தப்படலாம். என்னடான்னு 20 வயசு 15 வயசு 30 வயசுலாம் தோல்விங்கிறது நம்மளை சரி பண்ணிக்க உதவும். அந்த தவறு எடுத்து கொண்டு போங்க. எந்த துறையாக இருந்தாலும் ஆழ்மை பண்ணுங்கள். இந்த அண்ணன் உங்களுக்கு என்றைக்கும் உறுதியாக இருப்போம். ஆமாம், சேலம் மராரில் எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே வாடிக்கையாளரிடம் உரிமையாளரிடம் உங்கள் கூடயே இருப்பாங்க. சரி செய்யுங்க. கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. எங்கேயுமே தவறு இல்லாத தொழில் இல்லை, பிழை இல்லாத இடம் கிடையாது. எல்லாத்துலேயும் சரி பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நீங்கள் கொடுக்க ஆலோசனை பிரகாரம் சேலம் மரார் வளர்ச்சியில் மிக மிக பங்கெடுத்திருக்கோம். இது உங்களுக்கானது. இந்த கோயம்புத்தூர் மண்ணில் மீண்டும் விரைவில் அடுத்த கிளை திறப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இது இளைஞருக்கான வளர்ச்சி. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் எந்த நிறுவனத்திலையும் நான் வருத்தத்தோடு சொல்லலை, மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றேன். இவ்வளோ குடும்பத்தோடு நான் அதை அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்க வேண்டிய திறப்புல முடிச்சுட்டு நான் போயிருக்கலாம். எங்களுக்கு இவங்களை காத்திய இப்படி காட்டணும், ராஜா சாரை காட்டணும், சுவாதியை காட்டணும் அப்படிலாம் இல்லை. இந்த இருக்கிற உங்களுக்கான ஃபுட்ஸ் தான் இது. இவங்களை பார்த்தா உங்களுக்கு, என்னை பார்த்தா இவங்களுக்கு பிறக்கும், இவங்களை பார்த்தா உங்களுக்கு பிறக்கும். இது ஒரு தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். அது அடிப்படையில் நம்ம சரவணம்பட்டியில் துடியலூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த நிறுவனத்தில் அன்போடு மனசை சேர்ந்து பாசத்தோடு பரிமாறுவாங்க. சுவையோடு சேர்ந்து உங்களுக்கு செல்வம், அவர் பேர் செல்வம் நிறைந்தது. உங்களுக்கு இங்கே வருவது ஒரு ஹோட்டலுக்கு வந்தான்னு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற உணர்வோடு, நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டுங்கிற உணர்வோடு போகிறதுக்கு இவங்க உழைப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க, எங்கள் உண்மை தன்மை கை கொடுக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தோடு உலகம் முழுதும் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் இளைஞர்கள் கையில் இதை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் என் பிளான். அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு. நான் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு உறுதுணையாக அந்த ராஜா கார்த்திகை மீண்டும் சுவாதிக்கும் செல்வண்ணனுக்கும் அவர் துணையார் அவர்களுக்கும் அவங்க சொந்தங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதே சப்போர்ட்டோடு அவங்களாம் இருந்து அவங்களும் ஒரு காலத்தில் இதெல்லாம் கட்டு நாளைக்கு வெம்பா தலைமையில் மிகப்பெரிய உலகில் திரும்பி பார்க்குற அளவுக்கு போக வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் நம்ம சரவணம்பட்டியில் துடியலூர் மெயின் ரோட்லேருந்து வருகை புரிந்த பத்திரிகையாளர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லோருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு உங்களில் ஒருவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் சேலம் மரார் தமிழ்ச்செல்வன்.